எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18:23 வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கூடி வர பண்ணியிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உமது பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒரு துன்மார்க்கனையும் நீர் தள்ளுகிறது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்கள் அல்ல, உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாங்கள் துன்மார்க்கராக இருந்தோம். ஆண்டவரே, எங்கள் துன்மார்க்கத்தை கண்டு நீர் எங்களை விட்டு விலகி போகாதபடி எங்கள் மேல் உம்முடைய வஸ்திரத்தை போட்டு எங்களை மூடி உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள் ஒரு நாள் எங்களை கொன்று போட்டிருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதா ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டுமே. இன்னைக்கும் நாங்கள் கூடி வந்து உட்கார்ந்துருக்கிறோன்னா உம்முடைய கிருபைனால மட்டும்தான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக, வசனத்தினால் இடைக்கட்டுவீராக, இன்னும் நீர் எங்களுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டிய காரியங்களை உருவாக்குவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ என்று சொல்லி ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொதுவாக நம்முடைய ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக துன்மார்க்கத்திலே தான் இருந்தோம். நாம் எல்லோருக்குமே தெரியும். அந்த துன்மார்க்கத்தினுடைய பாதை, நாம் இருந்த நிலைமை, அது எல்லாவற்றையும் கண்டு நம்முடைய சொந்தக்காரர்களே நம்மை விட்டு விலகி போன காலகட்டம் அது. அவர்களே நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின காலம் அது. ஆனாலும் கூட தேவன் நம்மை என்ன செய்யவில்லை, ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் நம்மை சேர்த்து கொண்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ அப்படின்னு. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு சில இன்சிடென்ட்ஸ் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். வேதாகமத்தில் சில துஷ்ட மனுஷர்களை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னார். பொதுவாக இந்த வசனங்களை வாசிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே வருவார், சில காரியங்களை சொல்லிக்கிட்டே வருவார். வனாந்திரத்தின் பாதையை குறித்து நாங்கள் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு காரியம் எங்களுக்கு சொன்னார். படிச்சுட்டு இருக்கும்போது, வனாந்திரத்தில் நீதிமான்கள் இதுவரைக்கும் மரித்து போனதாக சரித்திரமே இல்லை. எல்லா பரிசுத்தவான்களும் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பரிசுத்தவான் கூட வனாந்திரத்தில் என்ன செய்யல, மரித்து போகவில்லை. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் போது கடைசியாக சொன்னார், ஒரு துன்மார்க்கனையே நான் வனாந்திரத்தில் சாகடிக்க விரும்பவில்லைன்னு சொன்னார். யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்மவேலை குறித்து. வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராபசி. அவனை பற்றின தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், துஷ்ட மனுஷனாக இருப்பான். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், எல்லாருக்கும் விரோதமாக அவன் கூடியிருப்பான். ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து. அப்படிப்பட்டதான ஒரு துஷ்ட மனுஷன். இந்த துஷ்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஏன்னா வேதாகமத்தில் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். பொதுவாக நம்முடைய வியூவில் நம்ம வேற ஒரு வியூவில் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே இஸ்மவேல் என்பவன் ஒரு மோசமானவன். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இப்போ இஸ்மவேல் நல்லவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இங்கே வரல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, யோபுவின் மனைவி பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஒரு மெசேஜில். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்கள் என்ன ஒரு மோசமான பொம்பளையை நல்லவன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதம்மா மோசமான பொம்பளைன்னு பைபிள் சொல்லலை. அந்த அம்மா கிட்ட இருந்த பலவீனத்தை பைபிள் சொல்லியிருக்குது. அவர்கள்கிட்டையும் சில நல்ல குணங்கள் என்ன செய்யும், இருக்கும். ஆராய்ந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு வரல. நான் இந்த இஸ்மவேலை குறித்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்கு. அவன் துஷ்ட மனுஷன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை 100% ஒத்துக்கிறேன். ஆனால் இவனுடைய லைஃப்பை கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தேன். நம்ம துஷ்ட மனுஷங்கிறதோடு கூட அவனை நிறுத்திட்டோமே ஒழிய, ஆனால் அவனை பற்றியும் பைபிளில் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப நான் அதை படிக்கும்போது ரொம்ப நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்தில் எனக்கும் அவனுக்கு ரொம்ப ஒத்து போச்சு. என்ன ஒத்து போச்சுன்னா, இந்த இஸ்மவேல் ஒரு 13 வருஷம் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரியமாவுக்கும் எல்லாருக்கும் அவன் தான் யாரு, செல்ல பிள்ளை மாதிரி. 86 வயசில் அவங்க அப்பாவுக்கு அவன் பிறக்கிறான். 99 வயசு வரைக்கும் 13 வருஷம் அந்த வீட்டுக்கு அவன் தான் ராஜா மாதிரி. அந்த பெரியம்மா சாராள் அவனை எப்படி வளர்க்குறாங்க, தாம் பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அவன் தான் பிள்ளை, ஏன்னா அவங்களுக்கு வேற பிள்ளையே இல்லை, அவன் தான் பிள்ளை. அப்படி வளர்க்குறாங்க. வளர்த்து நல்லா வளர்ந்து ஒரு 13 வயசுனா யோசிச்சு பாருங்க, டீன் ஏஜுக்கு வந்துட்டான் அவன். நிதானம் நல்லா தெரியும். இப்போ ஒத்த பிள்ளையா வளர்றான். அப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? ஆபிரகாம் யாரு, ஒரு பெரிய செல்வ சீமான், சாதாரண ஆளா இல்லை, கோடீஸ்வரன், மில்லியனர். அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு சீமானுக்கு பையன், ஒரே பையன், எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா தான் அந்த கானான் தேசத்துக்கு ராஜா. லேண்டு மொத்தத்தையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு, அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ இவன் வியூவில் என்ன இருக்கும், இதுக்கப்புறம் எல்லாமே யாருக்கு தான், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான், ஒரே
வாரிசு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு 13 வருஷம் செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஷாக் வருது. ஒரு பையன் பிறக்கிறான், தம்பி ஒருத்தன் பிறக்கிறான் பெரியமாவுக்கு. தம்பி பிறந்த உடனே இவன் எல்லாருக்கிட்டையும் விளையாடுற மாதிரி, இப்போ நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் நடுநிலைமையாக யோசிச்சு பாருங்க. ஈசாக்கை இவன் என்ன பண்ணானா, பரியாசம் பண்ணினான் இருக்கு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். ஈசாக்கை இவன் என்ன பண்ணான், பரியாசம் பண்ணினான். பரியாசம் பண்ணின உடனே சாரால் கொடுக்குற தண்டனை எப்பேற்பட்டதான ஒரு தண்டனை, பெரிய தண்டனை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு கூட என்னவா இருப்பதில்லை, சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஓவர் நைட்ல மொத்த காரியமும் அவன் கையிலிருந்து வாங்கப்படுகிறது. அவனை என்னென்ன கனவுல எப்படி எப்படி வளர்க்கப்பட்டானோ அத்தனையும் ஒரு நிமிஷத்துல அவன் கையிலிருந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்ப அவனை பார்த்து சொல்றாங்க, அடிமை பெண்ணின் மகன், ஆபிரகாமின் மகனுங்கிறது போயிருச்சு, சாராளின் செல்ல பிள்ளைங்கிறது போயிருச்சு, ஆபிரகாமுக்கு ஒரே வாரிசுங்கிறது போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை பார்த்து அவங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. உடனே விரட்டுங்க. ஆபிரகாமுக்கு அது व्यसனமாக இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப நேசிச்சாரு, व्यसனமாக இருந்தது. ஆனாலும் அவன் விரட்டப்பட்டான். 21ஆம் அதிகாரத்தில் அவன் விரட்டப்படுகிறான். வனாந்திரத்துக்கு போறாங்க. அந்த அம்மா கையில பிள்ளையை தூக்கிட்டு ஓடுது. ஒத்த பிள்ளையை கையில தூக்கிட்டு அந்த அம்மா வனாந்திரத்துக்கு ஓடுது. இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. ஆகார் கெட்டவங்க நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருச்சு இல்லையா, அடிமை பெண் பாவம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. ஆனா பவுல் ஆகாரை எதுக்கு குறிப்பிடுறாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு குறிப்பிடுறாரு. கலாத்தியர்கள் எழுதும்போது அந்த அம்மா ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலா கொண்டு வர்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன். பிள்ளையை தூக்கிட்டு அந்த அம்மா ஓடுது வனாந்தரத்துக்கு. இதை படித்த போது எனக்கு உண்மையிலேயே சொல்லுவேன், நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். நாங்களும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன். நாங்கள் எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்டு எங்கள் அம்மா கையில் பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள் நடந்து வர ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற தொடங்கினார்கள். அந்த வசனத்தில் அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள்னு இருக்கும். எங்கள் அம்மா அப்படி பட்டதை நான் பார்த்துருக்கிறேன், கண் கூட பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். என்னை வளர்க்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம். அவங்க ஒரு வேலை பார்த்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போவாங்க ஒரு வேலை பார்க்குறதுக்கு. அது எனக்கு 4-5 வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க பட்ட கஷ்டம்லாம். அதே மாதிரி தான் இந்த இஸ்மவேலும். ஒரு வியூவில் நம்ம வியூவில் இஸ்மவேல் மோசமானவன் தான். ஆனால் அவனுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவன் யாரோடு கூட இருக்கிறான், தன் தாயோடு கூட வனாந்திரத்தில் வளர்கிறான். அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய கோபம் இருக்கும்ல, ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும், பெரிய ஒரு மோசமான, இப்படி அப்பா நம்மளை விரட்டி விட்டாரே. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு தெரியுங்களா? அதாவது இன்னைக்கு அவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஏன் கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க லைஃப்ல அவங்க அடைஞ்சதான ஒரு மிகப்பெரியதான ஒரு சோகம் எல்லாருக்கிட்டே இருக்கும். தீவிரவாதிகளை பிடிச்சிருவாங்க. தீவிரவாதிகளை பிடிச்சி அவனை அடிப்பாங்க, உதப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிற ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. அப்போது ஒரு பெண் தீவிரவாதிகிட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது அந்த பெண் சொல்கிறா, 18 வயசு எனக்கு, நான் ஏன் என் உயிரை பணையை வச்சு தீவிரவாதி ஆகணும்னு யோசிச்சிங்களா? அவள் கேட்குறா, நான் ஏன் 18 வயசில் தீவிரவாதி ஆகணும்னு முடிவெடுத்தேன் யோசிச்சிங்களா? இப்படி என் வாழ்க்கையை உயிரை பணையை வச்சு நான் தீவிரவாதத்தில் சாகணும்னு முடிவெடுக்கிறேன்னா என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், என் சொந்தக்காரங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நான் எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்தேன். எங்கள் அக்கா சீரழிக்கப்பட்டாங்க, என் குடும்பம் அழிக்கப்பட்டது, இதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில் அந்த தீவிரவாத பெண்ணுடைய கவர் ஸ்டோரி வந்துருந்துச்சு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் தீவிரவாதியாய் மாறுவதற்கு என்ன இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்கதை இருக்குது. இங்கே நம்ம உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு நீதிமான்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம பாவிகள்னு சொன்னோம், மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த பாவத்தின் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சோகம் இருந்துச்சு. நம்ம ஏன் அந்த பாவத்தை செஞ்சு எல்லாருமே ஒரு ஒரு மிகப்பெரியதான மோசமான வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு கேட்டு பாருங்க. தகப்பனால விரட்டப்பட்டவங்க, கணவனால விரட்டப்பட்டவங்க, பிள்ளைய கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கணவன் குடிச்சு விட்டு அடிச்சு விரட்டி அந்த அம்மா போய் சம்பாரிச்சுட்டு வந்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு மெயில் வருது. அதெல்லாம் சந்திக்கும் போது அந்த காரியங்கள்லாம் படிக்கும் போது ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். கணவன் ஒரு வேலை பார்க்க மாட்டார், மனைவி கொண்டு வர காசை வாங்கி குடிக்கிறது அவருடைய வேலை, அவ்வளோதான். ஆனால் அந்த அம்மா அதுக்கு நடுவில் பிள்ளைகளை காப்பாற்றி எல்லாம் செய்யணும். இப்போ அதை பார்த்து பார்த்து வளர்ற பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அப்படிப்பட்ட தகப்பனை பார்த்து வளர்றவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நல்லவனாக வளருவான். ஒரு சிலர் நல்லவராக வளருவாங்க. இந்த அப்பா மாதிரி குடிகாரன் நம்ம வந்துடக்கூடாதுரா. ஆனால் அவன் மைண்டில் என்ன இருக்குது தெரியுமா, எங்கள் அப்பா மாதிரி வரவே கூடாது, எங்கள் அப்பா மாதிரி நடக்கவே கூடாது. இந்த இஸ்மவேலை குறித்ததான காரியங்களை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், இஸ்மவேல் என்கிறவன் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கினவன், தகப்பனால் விரட்டப்பட்டவன், 13 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கிறான், செல்லப்பிள்ளையா வளர்ந்துருக்கிறான், அவன் விரட்டப்பட்டான். இப்போ அவன் நிலைமை என்ன, நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை பேர் அப்படி விரட்டப்பட்டு நடுத்தரில் நின்னாங்க. மொத்தத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு
ஓவர் நைட்டில் நடுத்தவரில் இருந்து நின்ன எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். நான் இஸ்மவேலை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இஸ்மவேலை நெகட்டிவாவே பார்க்கிறோம், உண்மைதான். ஆனா அந்த நெகட்டிவா நீங்களும் நானும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நெகட்டிவா பார்க்கவே இல்லை. அவன் பிறக்கும் போது துஷ்ட மனுஷன் சொன்னார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19-20 வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார், தண்ணீரின் துறவை கண்டு தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து, இப்ப பிள்ளை கூட யார் இருக்கிறது? தேவன் இருந்தார். தேவன் இருந்தார். நம்ம துஷ்ட மனுஷன் சொல்றோமே, நாம அவனை பார்த்து மோசமானவன் சொல்றோமே, அவனை ஒதுக்கி வைக்கிறோமே. ஆனா ஒதுக்கி வைத்த நாம் நினைத்த அந்த இஸ்மவேல் கூட தான் தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்னையும் ஒரு காலத்துல உலகம் அப்படிதான் ஒதுக்கி வச்சுச்சு, ஒரு காலத்துல விரட்டி விட்டுச்சு, ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம துரத்தி விட்டாங்க. உலகம் இன்னும் சொல்லப்பட நம்மளை துன்மார்க்கன்னு சொல்லுச்சு, எங்களையெல்லாம் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் நல்லவன் கிடையாது, அதையும் நான் சொல்லுவேன். நான் துஷ்ட மனுஷன் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இவ்வளோ ஒரு மோசமான பிள்ளையை பெற்று வச்சிருக்கிற, இதை கூட்டிட்டு நீ ஏன் வரான்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி அழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் துஷ்ட மனுஷனாக இருந்தவன் ஒரு மனுஷன் தான். நான் பிறக்கும் போதே நல்லவன், பரிசுத்தவான், நீதிமான்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த துஷ்ட மனுஷனோடு கூட என் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் இந்நேரம் மடிந்து மண்ணாகி போயிருப்பேன். துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு ஒரு நாளும் பிரியம் கிடையாது. நான் துன்மார்க்கத்தில் இருக்கும்போது நான் செத்து போயிருப்பேன். ஆனால் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கவே முடியாது. நாம் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் துன்மார்க்கராக தான் இருந்தோம். அந்த துன்மார்க்கத்தில் நம் சொந்தக்காரர்கள் கூட இருக்காமல் போனார்கள். ஏன், நம்ம கூட இருந்த தாய் தகப்பன் கூட விரட்டி விட்டார்கள். கணவன் விரட்டி இருப்பான், மனைவி விரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டில் நடக்கிறத பார்த்து பிள்ளைய நீ வீட்டுக்கு தேவையானு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நாம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அந்த தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு நாம் சாகக்கூடாது என்று கூட நின்னதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய மரணத்தில் அவர் ஒரு நாளும் பிரியப்படுகிறது இல்லை. எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறார். யோசித்து பாருங்க, சாரால் விரட்டி விட்டாங்க, ஆபிரகாம் துக்கத்தோடு தான் விரட்டி விட்டாரு. இப்போ அவன் வந்துட்டான், ஒரு துருத்தி தண்ணி தான், தீந்து போச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஓவர். என் நண்பனுடைய ஒரு காரியத்தை நான் அறிவேன். திடீரென்று அவனுடைய தகப்பனார் ஆக்சிடென்ட்ல நோய் படுத்து விட்டார், படுத்த படுக்கை ஆகிட்டார். அவன் தான் படிச்சுட்டு இருந்தான், 17 வயசு, அப்போ 18 வயசு. என்ன செய்யறதுன்னு தெரியாது. திடீரென்று அந்த குடும்பம் ஸ்தம்பித்தது. திடீரென்று அந்த அந்த விபத்து படுக்கையிலேயே அவனுடைய தகப்பனார் மரணம் அடைந்தார். அப்பொழுது கடைசி காரியங்கள் நடக்கிறது, ஈமச்சடங்கெல்லாம் நடக்குது. அவன் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவன் நீதிமான். அப்பொழுது போகும்போது அவனுடைய சொந்தக்காரர்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு உறவினர் விதமாய் சொன்னார், இந்த இயேசுவெல்லாம் ஏற்றுக்கிட்ட, நாளைக்கு நடுத்தரில் நின்று எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுராதுன்னு சொன்னார். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். அதே மாதிரி தான் நம்முடைய எத்தனையோ காலகட்டங்களை நாம் அலைந்து திரிஞ்சிருக்கிறோம். வனாந்திரத்தில் ஓடி இருக்கிறோம், செத்து போகிற நிலைமைக்கு போயிருக்கிறோம். இனி நான் என்ன ஆவேன், இனி என் லைஃப் அவ்வளோதானா, எனக்கு எதிர்காலமே கிடையாதா அப்படின்னு யோசிச்சு கடைசி சொட்டு தண்ணி. அதில் ரொம்ப படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன ரொம்ப இருந்துச்சுன்னா, ஒரு மரத்தடியில் அவனை போட்டுட்டு, செடிக்கு கீழே அவனை போட்டுட்டு பேர்சபா வனாந்தரத்தில் அந்த ஆகார் ஓடுறாங்க. வில்லெறியும் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அம்பெரியும் தூரத்தில் போய் உட்காந்துட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்கல, கர்த்தர் யார் சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையின் சத்தம். இப்போ இந்த பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி சொட்டு தண்ணிக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? சாகிற நிலைமையில் இருக்கு. அப்படியே சாக போகிற நிலைமை. அந்த பிள்ளையால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? சத்தம் போட்டுலாம் அழ முடியாது. சாகிறதுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்கன்னா முனகுவாங்க. அந்த மரணத்தினுடைய மூச்சு வந்து என்ன செய்வாங்க? முனகுவாங்க. அந்த முனகல் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்ம எத்தனையோ நாள் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் தலகணையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு ஒரு சின்ன சவுண்டு போட்டு அழுதுருப்போம் பாருங்களேன். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற மனைவிக்கு தெரியாது, பக்கத்தில் படுத்திருக்கிற கணவனுக்கு தெரியாது, நம்ம அழுவுறது பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுத அந்த கண்ணீருடைய ஒவ்வொரு டிராப்பும் பரலோகத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். உன் சத்தம் பரலோகத்தை எட்டும். இஸ்மவேல் என்கிற துன்மார்க்கனுடைய சத்தமே பரலோகத்தை எட்டுமானால், தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுடைய சத்தமும் என் சத்தமும் எப்படி பரலோகத்தை எட்டாமல் போகும்? துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அந்த இஸ்மவேலை நினைக்கும் போது நான் அவனை துன்மார்க்கனா பைபிள் சொல்லுது, எல்லாம் உண்மைதான். அவன் இடத்துல நான் என்னதான் வச்சு பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் தான். கையை குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க.
சூசைட் பண்ண போன அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் ட்ராக்ல வரும்போது நான் அழுதுதான ஒரு அழுகை. ஒரு 4 வயசு இருக்குமா, சொல்ல தான் எனக்கு தெரியும், அவங்க சொல்ல எனக்கு தெரியும். 4 வயசு இருக்குமா, ட்ரெயினை வர வேகத்தை பார்த்து நான் அழுது போயிடலான்னு கத்தபோது அவர்கள் செய்தான காரியம், சரி இந்த பிள்ளைக்காக நாம் வாழுவோம். அவர்கள் முடிவெடுத்தார்கள். நான் சொல்வேன், அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. பரலோகம் அந்த நிமிஷத்தில் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்று பரலோகம் விரும்பியது. இல்லைன்னா அன்னைக்கு ட்ரெயின் ட்ராக்லேயே துண்டு துண்டா போயிருக்க வேண்டியதான ஒரு உடம்பு. நான் சொல்லுவேன், துன்மார்க்கனுடைய மரணத்தை ஒரு நாளும் கர்த்தர் விரும்புகிறதில்லை. உன்னுடைய பிரச்சனை போராட்டம் உச்சத்துக்கு போயிருக்கும். சாகரலான்னு முடிவு எடுத்துருவோம், ட்ராக்குக்கு போயிடுவோம், தூக்கு கயிறு கையில் எடுத்துருவோம், கடற்கரை ஓரத்துக்கு போய் நின்றுடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறு, உன் சத்தம் என் சந்நிதியை வந்து எட்டி விட்டது. உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த நீரூற்று உன் ஜீவனை பாதுகாக்கும். நீரூற்று மட்டுமல்ல, நீ வளர்கிற வரைக்கும் உன்னோடு கூட நான் இருப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். அந்த துன்மார்க்கன்னு சொல்லப்பட்ட பிள்ளையோடு தான் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நீ நானும் நீதிமான் சொல்றோம், ஆனா நீ நானும் எவ்வளவு பெரிய துன்மார்க்கன் என்பது நமக்கு தெரியும் தானே. இப்போ நமக்கு தெரியும் தானே. இப்போ ரத்தத்துல கழுவப்பட்டுட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், தசமாம் காணிக்க கொடுத்துட்டோம், we are the holy one அப்படிலாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம உள்ளுக்குள்ள யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல. அன்னைக்கு கழுவப்படாத பாவி, இன்னைக்கு கழுவப்பட்ட பாவி. இன்னைக்கும் நமக்குள்ள என்ன இருக்குது? பாவங்கள் இருக்கு, துர்குணங்கள் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருக்கு, கர்த்தர் விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கு. ஆனாலும் கூட அந்த தேவன் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார். நான் சொல்வேன், கர்த்தர் துன்மார்க்கன் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவில்லை. நீ நானும் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இந்த இஸ்மவேல் தகப்பனால் விரட்டப்பட்டான். அவன் இருந்த நிலை ஒரே நாள் ஓவர் நைட்ல மாறிடுச்சு. எப்படி இருந்தான் பாருங்க, கிரவுன் கிங் மாதிரி, பிரின்ஸ் மாதிரி இருந்திருப்பான், வீட்டில் இளவரசன் மாதிரி இருந்தான். இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? பரதேசி மாதிரி ஆயிட்டான். பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டான். வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு அவனுடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்டார். அவனுக்கு ஒரு நீரூற்று கிடைச்சிச்சு. உங்களுக்கு எனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய நீரூற்று ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிடாது, சாக விடவே விடாது. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க, நான் நீதிமான் அல்லதான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், ஆனாலும் எனக்குள்ள பாவம் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் என்னை சாக விடமாட்டார். கர்த்தர் என் ஜீவனை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை உயர்த்தி அவர் என்னோடு கூட இருந்து உயர்த்துவார். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வாக்கு தத்தம். இதை படிக்கும் போது எனக்கு இன்னொரு ஆள் ஞாபகத்துக்கு வந்தார், இன்னொரு துஷ்ட மனுஷன். இந்த துஷ்ட மனுஷங்களுக்கு பின்னாடிலாம் கர்த்தர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு. நாம தான் இன்னைக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா உடனே அவனை என்ன செஞ்சிடறோம்? இமிடியேட்டா கண்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவன் எழுந்திருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், அவருடைய பாடல்கள்லாம் வந்து தேவன் பக்கம் திருப்பாம உலகத்தின் பக்கம் திருப்பக்கூடியதாக இருந்தது. அந்த வர்ஷிப் லீடரை எல்லாரும் கண்டம் பண்ணாங்க, நான் உட்பட. ஆனால் நாங்கள் சொன்னது அந்த ஊழியத்தினுடைய அந்த முறை தப்பு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனும் என் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவனும் என் பக்கம் திரும்பணும், அவனும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும். அதே காரியத்தை அவன் சரியான முறையில் எனக்கென்று செய்வானானால் இன்னும் என் நாமம் மகிமைப்படும். அப்போதான் நினைச்சேன், யாரையும் வெறுப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை, எல்லாரையும் நேசிப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் நேசிப்பானால் நீங்களும் நான் ஏன் நேசிக்க கூடாது? நம்ம வெளியே இருக்கிற துன்மார்க்கனை நேசிச்சிருவோம், அதான் ரொம்ப முக்கியம். சபையில் இருக்கிற நாமெல்லாம் ஒரு பாவி இருக்கிறாருன்னா அவரை நேசிப்போம். ஐயோ பாவம், தேவனை அறியாத மனுஷன், அவர் குடிகாரனா இருந்தால் அவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ஒரு பாவத்தில் இருந்தால் அவன் எப்படியாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி நம்ம என்ன செய்யறோம்? அவருக்காக நம்ம ரொம்ப பரிதவிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். என்னைக்காவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி விழுந்து போனவனுக்கு அதே பாரத்தோட ஜெபம் பண்ணிருக்கிறோமா? இவனும் ஒரு வகையில் துன்மார்க்கராய் மாறிக்கொண்டிருக்கிறார். இவனையும் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் எவ்வளவு அழகா நேசிக்கிறார் பாருங்க. நான் இந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றார், யாரை வெறுத்தாராம்? ஏசாவை வெறுத்தேன். இந்த ஏசா பிறக்கும் போதே அது என்ன ரீசன்னே தெரியாது, என்ன காரணம் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். பிறக்கும் போதே கர்த்தர் ரெபெக்கா கிட்ட சொல்லிட்டாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை செவிப்பான்னு சொல்லிட்டார். ஏசாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நம்ம ஏசாவை ஒரு வில்லனா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உண்மைதான், அவன் வில்லன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஏசா கிட்ட இருந்ததான குணங்கள் என்ன? இப்போ இஸ்மவேலுக்கு பரியாசம் பண்றன்னு ஒரு குணம் இருந்துச்சு. அந்த பரியாசம் பண்ற குணம் அவனை கொண்டு எங்க நிறுத்திருச்சு? நடுத்தரில் நிறுத்திருச்சு.
நமக்கிட்ட இப்படி தான் சில குணங்கள்லாம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியாது, சின்ன தப்பாக தெரியும். ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? பெரிய விளைவாக இருக்கும். சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்து ஆஃபீஸில் கமெண்ட் அடிச்சிருப்போம் யாரையாவது. அந்த கமெண்ட் எப்படி அந்த வாழை விட்டு வெளியே, அந்த ரூமை விட்டு வெளியே போச்சுனே தெரியாது. அது அப்படியே சீனியர் ஆஃபீஸர் காதுக்கு போய் அவர் கமெண்ட் அடிச்சுட்டு நம்மளை வேலையை விட்டே சாக் பண்ணிடுவாங்க. என்னை பற்றி இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்னு. எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இவன் பரியாசம் பண்ண ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, இவனை கொண்டு போய் நடுத்தருள்ள வனாந்தரத்தை நிறுத்திருச்சு. ஆனால் ஏசாவுடைய பிரச்சனை அது இல்லை. ஏசாவுடைய பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்சே அவன் என்ன செஞ்சிட்டானா, அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனம் கசிந்து அழுதான்னு இருக்கு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் என்ன செய்யறான்? மனம் கசிந்து அழுதான் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவதாக, இந்த ஏசா யாரால ஏமாற்றப்படுறான் பாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கு இவன் நல்ல பையன், அப்பாவை பொறுத்த வரைக்கும் யாரு? ரொம்ப நல்ல பையன். தேவனுக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். ஸ்பிரிச்சுவலி விட்டுருங்க, உலக பிரகாரமா நான் சொல்றேன். தகப்பனுக்கு பிடிக்காது. இப்போ இவன் யாரால ஏமாற்றப்படுறான் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அங்கேயாவது அப்பாவும் சித்தியும் ஏமாத்திட்டாங்க. சித்தினா என்ன? பெரியம்மா, அவங்க ஏமாத்திட்டாங்க. இங்க அம்மாவே ஏமாத்திட்டாங்க இவனை. ஏசாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வாங்கிட்டாங்க. அம்மா என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி யார் கையில் கொடுத்துட்டாங்க? தம்பி கையில் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோ அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தை கேட்டா ஏசா என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? எங்க அம்மா மறக்கும், எங்க அம்மா எனக்கு அகைன்ஸ்டா செய்யும். சில நேரங்களில் சில வீடுகளில் சில சாட்சி சொல்லுவாங்க, அம்மா இப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, நம்பவே முடியாது நம்மளால. அப்பா இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க, நம்பவே முடியாது. இப்படி நடக்குமா அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஒரு மலேசியாவில் ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ் பேப்பரில் வந்ததானே, அங்கே இருக்கும்போது நான் பேப்பரில் படித்தேன். அப்படி ஒரு கேஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்த்தது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தகப்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொந்த மகளை அவன் நாசம் பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறாங்க கூண்டில். நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா அது நீ பெற்ற மகளாயிற்று. அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, அவனுடைய முகத்தில் ஒரு குற்ற உணர்வுமே இல்லையாமா. அவன் செஞ்சது சரி, தப்புன்னே அவனுக்கு தோணலைன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய உறவுகள் நம்மளை ஏமாத்தும். தாய் ஏமாத்துமான்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றும். ஏமாத்தி இருக்குது. எங்க ஏமாத்தி இருக்குது? ஏசா வாழ்க்கையில் ஏமாத்தி இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம எடுக்கல. ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா ரெபெக்கா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏசாவை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க. என் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தாயார் இப்போ 2 பிள்ளை இருக்குதுன்னா பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. எப்படி முடியும்? 2 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா நல்ல புடவையெல்லாம் ஒரு பொண்ணு கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் விலை மதிப்பில்லாததுல இன்னொரு பொண்ணுக்கு 2வது பொண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க 1000 காரணம் வச்சிருப்பாங்க. சி அவ பாவம் கஷ்டப்படுறா இப்படிலாம் சொல்லுவாங்களே ஒழிய, தாயாருக்குள்ளே என்ன இருக்குது? பார்ஷாலிட்டிஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அது எப்படி வரும் அந்த பார்ஷாலிட்டி? இந்த இதை படிக்கும் போது ஏசாய் நம்ம கிட்ட பார்த்து என்ன சொல்லுவான்? எங்க அம்மாவுக்கு இருக்கியா பார்ஷாலிட்டி? எங்க அம்மா யாக்கோபை நேசிச்சாங்க. யாக்கோபை நேசிச்சு எங்க அப்பாவுக்கு தெரியாம என்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி இவ்வளவும் செஞ்சு என் தம்பி ஆசீர்வச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், அதில் ஒரு மகள் தவறான ஒரு முடிவெடுத்து ஒரு மனிதனை விரும்பி திருமணம் செய்துக்கிட்டு போயிட்டாங்க. போனதுனால மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் சொத்து விற்க வேண்டிய நிலைமை வந்தது. சொத்தை விற்க வரும்போது இந்த போன மகளை திருப்பி கூப்பிட்டு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தாயார் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போன மகள் போலையே அவளை மாதிரியே கையெழுத்து போட்டு சொத்தை விற்று எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? இந்த மகளுக்கே தெரியாது. இதுக்கு யார் உடந்தனா? அந்த தாயாரும் உடனே. பல நேரங்களில் இது நடக்குது. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதபடிக்கு தாயாரே மகனை வெறுக்கிற சிச்சுவேஷன் இந்த உலகத்தில் இருக்குது. ஏசாவுடைய வாழ்க்கை அதுதான். ஏசா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் கதறி அழுதான். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறினா என்ன தெரியுமா? தூக்கத்துல பிள்ளை பயந்து கத்தும் பாருங்க, அந்த மாதிரி கத்தி இருக்கிறான். போச்சே, என் வாழ்க்கை போச்சு, ஏற்கனவே என் சேஷ்டபுத்திர பாகம் போச்சு,
நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இருந்தது ஒன்னே ஒன்று தான், எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பாவுடைய ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தையும் என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்களே. என்னை ஏமாத்துறது எங்கள் அம்மா ஆச்சே, என்னை ஏமாத்துறது என் தம்பி ஆச்சே. நான் சொல்லுவேன், ஏசா துஷ்ட மனுஷன்தான், ஆனால் அவன் தகப்பனையும் தாயும் அதிகமாக நேசித்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் மோசமானவனா மாறிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்துறோன்னே கல்யாணம் பண்ணி கூட்டு வருவான். போய் நீங்க என்னையா அந்த வேலை பண்ணீங்க, உங்களை வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி கானானேஸ்திரியும் பெலிஸ்தேசையும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு முன்னாடி எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, யாக்கோபை ஏமாத்திடுவான். ஆனா ஏசா சொல்ற வார்த்தை என்னன்னா, எங்க அப்பனுக்கு துக்கம் கொண்டாடுகிற காலம் ஒன்று வரும், வரட்டும், அன்னைக்கு நான் யாக்கோபை வச்சுக்கிறேன். ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவன் தாயாருக்கு விரோதமாய் அவன் பேசவில்லை. அவங்க அம்மாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்ன ஒரு நேசம் இல்லை தாய் மேல. அந்த தாய் தான் அவனை ஏமாத்துறது. பல நேரங்களில் நம்ம அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள். நாம் அவங்களை ரொம்ப நம்புவோம். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். ஏசாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. 38 வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, உங்ககிட்ட இது மட்டும்தானப்பா இருக்கு, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி, இருதயத்தை பாருங்களேன். எப்பா வேற ஆசீர்வாதமே உங்ககிட்ட இல்லையாப்பா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டியாப்பா, இது மட்டும் தானப்பா இருக்குது, என்னை எப்படியாவது ஆசீர்வதிப்பா. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஏங்குறான் பாருங்க. இதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும். பல நேரங்களில் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டியதான காரியங்களை ஏமாற்றி நம் கையிலிருந்து வாங்கி இருப்பார்கள். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நடந்த ஒரு சம்பவம், ஒரு தகப்பனுடைய மரணம். அந்த தகப்பனுடைய மரணத்தை அந்த 2வது மகனுக்கு சொல்லிட்டா, அவன் வந்துட்டானா அந்த சொத்து 2ஆ பிரிஞ்சிரும்னு சொல்லி அந்த தகப்பன் மரணத்தை 2வது பையனுக்கே சொல்லாம அவர்கள் மரணத்தை அடக்காராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் இந்த பையன் பேருக்கு மாற்றிட்டான். இந்த பையனுக்கு உண்மையே தெரியாத வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வரும்போது, அப்பா இறந்துட்டாரு, எல்லாம் போச்சுன்னு சொன்ன உடனே அவன் சொல்லி அழுத காரியம் என்னன்னா, டேய் எனக்கு சொத்து வேணாண்டா, கடைசியாக எங்கள் அப்பா முகத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களே. எனக்கு சொத்து எனக்கு இருக்குது, எங்கே இருக்குது, நான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்குது, எனக்கு போதும், எல்லாமே இருக்குது. சாகிற நேரத்தில் எங்கள் அப்பா முகத்தை என்ன செஞ்சிட்டீங்க, பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களே. இனிமேட்டு நான் நினைச்சாலே எங்கள் அப்பாவை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் துரோகங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ பேர் செஞ்சுருப்பாங்க. சொந்தக்காரங்க செஞ்சுருப்பாங்க, அக்கா தங்கச்சி செஞ்சுருப்பாங்க, அண்ணன் தம்பி செஞ்சுருப்பாங்க, நம்ம அதிகமாக நம்பினவங்க செஞ்சுருப்பாங்க. இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. ஏசா துன்மார்க்கன் தான், எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அவனுக்கும் ஒரு இருதயம் இருக்கே. ஒரு காலத்தில் நாமளும் துன்மார்க்கராக இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி நடந்தால் நான் சொல்லுவேன், எனக்கு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு இன்னொரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை என்னை விட்டு யாரும் எடுக்கவே முடியாது. என் தகப்பனிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறார். ஏசாவுடைய வாழ்க்கையில அவன் தேடியும் கண்டுபிடிக்காம போயிட்டான். மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த துன்மார்க்கனையும் அவர் நேசிக்கிறார். அந்த துன்மார்க்கனையும் அவர் நேசிக்கிறார். ஏசாவை வெறுத்தேன்னு தான் சொல்றாருல்ல. ஆனா ஈசாக்கு சொல்ற வார்த்தையை கவனிங்க. அது எப்படி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சுன்னு கவனிங்க. 40வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே 27:40. நீ உன் பட்டயத்தாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் அப்படின்னு இருக்கு. இந்த எப்படி இந்த தீர்க்க தரிசனம், அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீ அவனுக்கு அடிமையா தான் இருப்ப. ஏன்னா நான் செஞ்சுட்டேன், உனக்கு என்ன செஞ்சுட்டேன், அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை. ஒரு சர்டன் பீரியட் நீ அவனுக்கு அடிமையா தான் இருப்ப. ஆனால் ஒரு நாள் வரும், உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தடியை நான் என்ன செய்வேன், நீ எடுத்து போடுவேன். இது எப்போ நடந்துச்சு தெரியுங்களா? உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், இது எப்போ நடந்துச்சுன்னு. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதுமேயான்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன். மார்க் 3:8 வாசிங்க பார்ப்போம். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இந்த இதுமேயான்னு இருக்கு பார்த்தீங்களா, 3:8. இதுமேயானா என்ன? இதுமேயர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுமேயர்கள் என்பது ஏசாவுடைய சந்ததியார். ஏதோமியர்கள் தான் பின்னாட்களில் இதுமேயர்கள். இந்த இதுமேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுமேயன் ஆகிய ஏரோது. ஏரோது யாரு? ஒரு இதுமேயன். இதுமேயன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, ஏதோமியருடைய சந்ததியில் வந்தவங்க, ஏசாவுடைய சந்ததியில் வந்தவங்க தான் இதுமேயர்கள். இந்த இதுமேயர்கள் யூதர்களோடு கூட கலப்பாங்க. அப்படி பிள்ளைகள் பிறக்கும். அப்படி பிறந்த ஒரு பிள்ளை தான் ஏரோது. ஏரோது இப்போ என்னவா இருக்கிறான்? காற்பங்கு தேசாதிபதியாக இருக்கிறான். யாருக்கு அதிபதியாக இருக்கிறான்? இஸ்ரவேலர்களுக்கு அதிபதியாக இருக்கிறான்.
ஈசாக்கு அங்க சொன்ன தீர்க்க தரிசனம், காலம் வரும்போது அவன் நுகத்தடியை நீ முறித்து போடுவாய்னு சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறிச்சு. ஏரோது அவர்களுக்கு அதிபதியாக மாறினான். இப்போ உலக பிரகாரமா இது நடந்துருச்சு. ஆனா ஸ்பிரிச்சுவலி ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போச்சே, இது ஸ்பிரிச்சுவலி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுக்குரியதான இந்த ஆசீர்வாதம், யாக்கோபு தான் இஸ்ரவேல், இவன் ஏமாற்றி ஏசா கிட்ட இருந்து வாங்கிட்டான், அது தேவ திட்டம், வாங்கிட்டான், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் கையிலிருந்து வாங்கி உங்கள் கையிலும் என் கையிலும் புறஜாதியார் கையிலே அதை இயேசுவானவர் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். காலம் வரும்போது நுகத்தடி முறிந்து விட்டது. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துருச்சு.